காவியா என்னங்க எதுக்கு எல்லாரும் வெளில நிக்கிறீங்க? பொருள்லாம் இப்படி கிடக்குது. தீபக், உத்தமனோட அக்கா வந்து அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. 10 லட்சத்தையும் கொடுத்தாதான் இவங்க அப்பாவை விடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 10 லட்சமா? காவியா எதுக்கு அழுகுறீங்க? லீகலா நோட்டீஸ் கொடுக்காம அவங்க எப்படி பூட்டலாம்? அவங்கள தீபக், தீபக் என்னடி இதெல்லாம்? தீபக், தீபக் வேணாம், விடுங்க தீபக். தீபக் என்ன பண்றீங்க? நவுருங்க. ஐயோ தீபக், தீபக், தீபக் வேண்டாம். ஏய் நான் தீபக், தீபக் வேண்டாம், விடுங்க, வேண்டாம். கேளுங்க தீபக். என்ன எங்க தடுக்குறீங்க? தீபக், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாப்பா. ப்ளீஸ் தீபக், எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்ன பிரச்சனை வேணான்றீங்க காவியா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வந்து நிக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும்? முட்டாள்தனமா பேசாதீங்க தீபக். எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணா என் அப்பாவுக்கு தான் ஏதாவது பிரச்சனை ஆகும். காவியா அவங்க எதுவுமே லீகலா பண்ணல. இதெல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்டின கோவத்துல பண்ணிருக்காங்க. நாம இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்ல காவியா. அவங்கள தீபக், முதல்ல கல்ல கீழே போடுங்க. சொல்றேன்ல தீபக், கல்ல கீழே போடுங்க. ப்ளீஸ் தீபக். ஏய் யாரா நீங்களா? நீங்க தான் இதெல்லாம் பண்ணதா? மரியாதையா போயிடுங்க சொல்லிட்டேன். ஏய் முதல்ல கல்ல கீழ போடுறா. ஏய் இதெல்லாம் என்ன காவியா? அவ்வளவு பணத்தை உடனே ரெடி பண்ண சொன்னா எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல பாட்டி. அப்பாவை வேற போய் பார்க்கணும். இப்ப நல்லா அழுடி. எல்லாம் உன்னால தானே இப்ப நடுத்தரவுல நிக்கிறோம். போது நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? அப்படிதான் பேசுவேன். ஏ காவியா, இப்பவாது என் பேச்ச கேளு. மரியாதையா போய் அந்த சத்யாவதி கையில காலையாவது விழுந்து வீட்டு சாவியை உடனே வாங்கிட்டு வா. என்ன சொன்னீங்க? இப்ப என்னங்க சொன்னீங்க? காவியா எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? உங்களுக்கு வேணா நீங்க போக வேண்டியதானே? பயமா இருக்குதுல்ல, தெரியுதா? அப்புறம் எதுக்கு அவங்க மட்டும் போகணும்? அங்க போய் அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ச்சே, எப்படிங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? காவியா இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க அங்க போவாதீங்க. நல்லா சொல்லுங்க தம்பி. படாத பாடுபட்டு கல்யாணத்தை நிறுத்தி இப்பதாப்பா கூட்டிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் போக சொல்ற பாத்தியாவ? ஏய் எல்லாரும் இங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. அக்கா சொல்லிட்டாங்க கிளம்புங்க. அதெல்லாம் கிளம்புவாங்க. நீ போயா? போடான்றல்ல. தீபக் வேண்டாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். ஆனா எங்க போறதுன்னு தெரியல. என்ன காவியா யோசிக்கிற? நீ கிளம்பு முதல்ல. ராணி எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அதெல்லாம் வேண்டாம் தீபக். ஏன் வேணாம்? வந்தா என்ன இப்போ? ஐயோ, இன்னும் என்னென்ன பார்க்கணுமோ தெரியலையே நானு. ஏப்பா திடுதுப்படி வீட்டுக்கு வர சொன்னா நாங்க எப்படிப்பா வர்றது? அது நல்லா இருக்காது தீபக். வேண்டாம். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏன் வந்தா என்ன இப்போ? யார் என்ன தப்பா நினைக்க போறாங்க? அதெல்லாம் எங்க வீட்டுல அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க. நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க வாங்க. தீபக், காவியாவுக்கு உங்களை மட்டும் தான் தெரியும். அதனாலதான் யோசிக்கிறா. காவியா, நீ என் வீட்டுக்கு வா. அதெல்லாம் வேண்டாம். நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். ஆமா போலாம். இங்க இருக்கவே பயமா இருக்கு. காவியா உனக்கு எங்க போகணும்? நாங்க ராணி வீட்டுக்கே போயிடுறோம். ஓகேவா? ஆமா தீபக், எனக்கு அங்க எல்லாரையும் தெரியும். சரி ராணி, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல தீபக். நான் இவங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். அம்மா வாமா போலாம். ஏய், நான் அங்கெல்லாம் வரல, போடி. சித்தி, இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். வாங்க போயிடலாம். முடியாதுடி. என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் இங்கேயும் வரமாட்டேன்.